ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி லட்டு. வாங்க கலக்கலான ஒரு கருப்பட்டி லட்டு சுவையாக எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கருப்பட்டி லட்டுக்கு 1/4 கிலோ போல் கருப்பட்டி நுணுக்கி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ போல் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இதை 3 மட்டும்தான் நமக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். லட்டு பிடிக்கும்பொழுது சூடாக இருக்கும்போது நெய்யை கொஞ்சமாக ஊற்றிட்டு கையில் பிடிச்சிட்டோன்னா நெய் வாசனை நல்லாயிருக்கும். இது நம்ம நெய்யிலேயே பிடிச்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாம் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பொரிக்க போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு இது போட்டுக்கிட்டிங்கன்னும் பொழுது நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2 ஸ்பூன் போடுறது. நல்லா இதெல்லாம் கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது உதிரியாக இருக்கும்பொழுதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. சோடா மாவு சில பேர் போடுவாங்க. நம்ம செய்கிற இந்த கருப்பட்டி லட்டுக்கு எந்த சோடா மாவோ கலரோ எதுவுமே போட போகிறதில்ல. அந்த கருப்பட்டியோட கலரே பார்த்திங்கன்னா லட்டுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டோன்னா ஒரு மஞ்சள் கலர் கிடைக்கும். அந்த கருப்பட்டியோட கருப்புக்கும் இந்த மஞ்சள் கலருக்கும் ஒரு மாதிரி சாக்லேட் கலர் கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜல்லிக்கரண்டியில் ஊற்றும் போது முத்து முத்தாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் விழும். சின்ன சின்ன ட்ராப்பாக விழும்பொழுது அந்த பூந்தி நல்லா பொரிஞ்சு கொடுக்கும். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கும் பொழுது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த பதம்னும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா சூடாக்கின பிறகு அந்த சூடு பதம் வந்த பிறகு தான் இந்த மாவை நம்ம ஜல்லிக்கரண்டியில் ஊற்றி ட்ராப்பாக போடணும். எண்ணெய் காயாத போது நீங்கள் இந்த மாவை போட்டிங்கன்னும் பொழுது அந்த பூந்தி பொரிஞ்சு வராது. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது எண்ணெய் காய வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு புஷ்ஷுன்னு மேலே வரும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம். ஒரு அரை கரண்டியாக இந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றி இப்படி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னும்போது முத்து முத்தாக தனித்தனியாக விழுது பாருங்கள். இதை மாதிரி தனித்தனியாக விழுந்த பிறகு நல்லா பொரிஞ்சு இந்த சடசடப்பெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்றிட்டு நல்ல கருப்பட்டி பாகு எடுத்து அதில் போட்டு ஏலக்காய் போட்டு நெய் போட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா 15 நாள் வரையும் வெளியில் வச்சே சாப்பிட்லாம். சர்க்கரை போட்டு நம்ம செய்கிறதோட இதை மாதிரி கருப்பட்டி வச்சு செய்யும் பொழுது ருசியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லது. பூந்தியெல்லாம் நல்லா நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இது நம்ம மொத்தமாக போட்டதால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பாக இருக்காது. இருந்தாலும் இதை நம்ம மிக்சியில் ஒரு சுற்ற போகிறதால கரெக்டாக புளியாக ஷேப் வரணும்னு இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேப் இல்லைனாலும் நம்ம மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன கரண்டியில் போடும்போது குட்டி குட்டியாக முத்தாக நமக்கு பூந்தி கிடைக்கும். அதில் நம்ம செய்யும்பொழுது மோத்தி லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம சர்க்கரையை பயன்படுத்துவோம் மோத்தி லட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த கருப்பட்டி லட்டுக்கு முழுக்க கருப்பட்டி தான் பயன்படுத்த போகிறோம். அதை நல்லா நுணுக்கி போட்டு நம்ம பாகு எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலே இருந்த அந்த எண்ணெய் சடசடப்பு நுரை அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டையாக இருக்கிற இந்த கருப்பட்டியை நல்லா நுணுக்கி போட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டி பாகு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பாகு நமக்கு மிட்டாய் மாதிரி பிடிக்கிறதுக்கு அதிரசத்துக்கு எடுப்போமே அந்த பாகு மாதிரி வேண்டாம். அதுக்கு முன் ஸ்டேஜில் இருக்க அந்த பிசுபிசுப்பு பாகு அது எடுத்தாவே போதும். இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ஆற வச்சுருக்க பூந்தியை எடுத்து நல்ல ஒரு மிக்சியில் 2 சுற்று, ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம போட்டிருக்க பூந்தி முழுசாகவும் இருக்கக்கூடாது. இதை மாதிரி நல்லா துறன்னு இருக்க மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா நமக்கு ஒரு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதை மாதிரி அரைச்சிட்டு கூடவே 2 ஏலக்காய் நம்ம அதில் அரைக்கும் பொழுதே 2 சுற்றும் பொழுது அடியில் 4 ஏலக்காய் போட்டு ஒரு சுற்றிட்டிங்கன்னா இதில் நல்லா வாசனை பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக அடியில் அரைக்கும் பொழுதே நீங்கள் ஏலக்காய் போட்டுருங்க. இப்போ போட்டு நல்லா கிளறிட்டு இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் பிடிச்சி வச்சிடணும். இல்லைனா இந்த வெள்ளை பாகில் எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்டி போட்டுவிடும். இந்த நேரத்தில் முந்திரி பாதாம் 2யும் ஒரே ஒரு சுற்றி அதையும் இது கூடையே போட்டு எடுத்து இப்போ கலந்துக்கோங்க. இதில் கல்கண்டு போடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னும் பொழுது டைமண்ட் கல்கண்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இதை கெட்டியாக பிடிச்சி உருண்டையாக செய்து வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு போயிடும். ஸோ வெல்லம் உங்களுக்கு கெட்டிப்படுறதுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் இந்த வெதுவெதுப்பான சூடுலேயே பிடிச்சி வச்சிங்கன்னா தான் கருப்பட்டி லட்டு பார்த்திங்கன்னா சுவையாக இருக்கும்.
வெள்ளை சக்கரை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பட்டி லட்டு வீட்டில் செய்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த கருப்பட்டி லட்டு நிறைய அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் பொழுது கருப்பட்டி நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இதை கொதிக்க வச்சு கொஞ்சமாக நம்ம லெமன் போட்டு ஒரு சூடான ஒரு டீ குடித்தாலும் சுவையாக இருக்கும். ஸோ பாலை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பட்டி வச்சு கருப்பட்டி டீ போட்டு குடிக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்றைக்கி இந்த இனிப்பு சிம்பிளான முறையில் உங்களுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி, அரிசி மாவு 2 ஸ்பூன். அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா நமக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா அந்த லட்டு பொதுன்னு ஆகிட்டு ஊறி போயிருக்கும். அதை மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்கு தான் 2 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கருப்பட்டி லட்டுக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த வெல்லத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஒரு பொரி அரிசி உருண்டைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஒரு பதத்துக்கு. அடுத்தது நம்ம பொரி உருண்டை சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த டச்சு பார்த்திங்கன்னா இந்த லட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கருப்பட்டி லட்டு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வெல்லத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னும் பொழுது இனிப்பு வகைகளில் சர்க்கரையை தவிர்த்துட்டு அந்த இடத்துலலாம் இந்த வெல்லத்தை பயன்படுத்தும் பொழுது நிறைய பார்த்திங்கன்னா அயன் சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா டீ கடைகள்லேயே கூட சர்க்கரையை எடுத்துட்டு கருப்பட்டி டீ அதுதான் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் விரும்பி குடிக்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு விழிப்புணர்ச்சியும் அதிகமாகிடுச்சு. முக்கியமாக வெள்ளை சர்க்கரை தவிர்க்கிறோன்னு போது உடல் பருமன் பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படுது. இன்றைக்கி செய்திருக்க இந்த லட்டு நமக்கு 1/4 கிலோ கடலை மாவு, 1/4 கிலோ வெல்லம் எடுக்கிறோன்னும் பொழுது 15 லட்டு, நல்லா இந்த ஒரு பெரிய சைஸ்க்கு உங்களுக்கு 15 லட்டு கிடைக்கும். இந்த கணக்கு வச்சு நீங்கள் பொருள்களை போடும் பொழுது அந்தளவுக்கு லட்டு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்காக உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கருப்பட்டி லட்டு செய்யும் பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, நல்லா பாகு எடுத்த உடனே அந்த பாகில் இதை 1 2 அரைச்சி நம்ம கொட்டிகிட்டே இருக்கிறோம். அப்போ ஏலக்காவை நீங்கள் அடியில் போட்டுருங்க. ஏலக்காய் பவுடர் ஆகிடும். நல்லா அதோடு இது மிக்ஸ் ஆகும் பொழுது வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் கிராம்பு போடுவாங்க. எனக்கு கிராம்பு வாசனை பிடிக்காதால நான் எடுக்கல. அடுத்தது பாதாம், முந்திரி 2யுமே நீங்கள் ஒரே ஒரு சுற்றி இதில் போடும்பொழுது நல்லா மிக்ஸ் ஆகிடும். பிடிக்கும்பொழுது முழுசாக முந்திரி இருந்ததுன்னா நமக்கு கையில் பிடிக்க வராது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிறதால கடித்து சாப்பிடும்போது பாதாம், முந்திரி, இந்த கருப்பட்டியோட இந்த லட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் லட்டு செய்ய துவங்கிட்டு இருப்பீங்க. அதுதான் எனக்கு தோணுது. மீதி இருக்கிற இதில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், பூண்டு பொரித்து போட்டு நல்லா டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிறுபருப்பு முறுக்கு. என்ன சிறுபருப்பு முறுக்குன்னு பார்க்குறீங்களா? சிறுபருப்பு ஒரு ஆழாக்கு எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சு வெண்ணெய் மாதிரி கடைஞ்சிருங்க. அதில் பச்சரிசி முறுக்கு மாவு அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருப்பு எள்ளு, உப்பு இதை மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை மாதிரி நீங்கள் முறுக்கு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பட்டர் கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுருங்க. அந்த சிறுபருப்பு குழப்பாக நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த பட்டர் போட்டதுக்கும் வாசனை பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பட்டர் முறுக்கில் சந்திப்போம்.